வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம WWEல பார்த்தீங்கன்னா ஜான்சினா வெர்சஸ் ப்ராக் லெஸ்னருக்கு தான் மேட்ச் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் வெர்சஸ் ஜான்சினா மாதிரி மேட்ச் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது மாதிரி ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இந்த ஸ்மாக்டவுனில் அரங்கேறிக்குது. வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகலாம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஜான்சினா வராரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ஓல்டு ஃபேஸில் தான் வராரு. ஓல்டு ஜான்சினாவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக்டவுனில் ரிட்டர்ன் ஆகுறாரு. ரிட்டர்ன் ஆகி ஆடியன்ஸ்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னை வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் ப்ராக் லெஸ்னர் வந்து தாக்கிட்டு போயிட்டான். ஸோ எனக்கு வந்து யார் கூடயாவது ஃபைட் பண்ணணும் போல தான் இருக்குது. ஸோ அது ப்ராக் லெஸ்னராக இருந்தாலும் சரி, வேறு எந்த ரெஸ்லராக இருந்தாலும் சரி, என் கூட இப்போ ஃபைட் பண்ணுறதுக்கு யாராவது தயாராக இருந்தால் இந்த ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஜான்சினை கூப்பிட்றாரு. அப்போது பார்த்தீங்கன்னா லோகன் பால் வராரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்லேயே நான் தான் வந்து உயர்ந்தவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போது பார்த்தீங்கன்னா ட்ரீ மேக்னெட்ரி வந்து ஜான்சினா வந்து தாக்கிறாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோடி ரோட்ஸும் வந்து உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள 2 பேர்த்தையுமே ஸ்டேஜுக்கு கீழே தள்ளிட்டு இன்றைக்கி ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு வந்து ஜான்சினா வந்து சொல்லி முடிக்கிறாரு. அதே மாதிரி மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாலா டாங்கா வர்சஸ் மோட்டார் சிட்டி அவங்களுக்கு வந்து டாக் டீம் மேட்ச் போய்கிட்டு இருக்குது. இது மோட்டார் சிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தாக்குறாங்க. ஏசி மேட்டோ அவருடைய ஃபினிஷிங் மூமெண்ட்டை வந்து போடுறாரு. பட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி வந்து எந்திரிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி அவங்களுடைய ஃபினிஷிங் மூமெண்ட்டை வந்து அங்கே போட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டாலாட்டாங்க வந்து தடுத்துட்டு டாலாட்டாங்க பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங் கிக்கு சக்தி வாய்ந்த அவருடைய ஃபினிஷிங் மூமெண்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாக் டவுனில் அவருடைய வெற்றியை வந்து நல்ல ஒரு வெற்றியாக பதிவு செஞ்சுருக்காரு. அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ ஆகுது. அங்கே என்னென்னா சோலாசெகா வெர்சஸ் செமிசைனுக்கு வந்து அப்படியே மேட்ச் போயிடுது. இங்கே செமிசைன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் சிட்டியில் வந்து அவர் வந்து விளையாடுறாரு. விளையாண்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றியும் இதில் பதிவு செஞ்சுருப்பார். அங்கே இடையில பார்த்தீங்கன்னா டாலாட்டாங்க அவருடைய டீம் மெம்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா செமிசைனை வந்து அட்டாக் பண்ண முயற்சிக்கிறாங்க. பட் அங்கே செமிசைன் எல்லாத்துலேயுமே தப்பிச்சு ஒரு லாக்கை போட்டு பார்த்தீங்கன்னா சோலாசெகாவை வந்து வின் பண்ணிடுறாரு. கோம் டவுனில் அவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்து இதை கருதிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உமன் டாக் டீம் சாம்பியன் அலெக்சா ப்ளீஸ் அது சார்லட் பிளேயர் அவங்க வந்து வர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அலெக்சா ப்ளீஸுக்கு அன்றைக்கி பெருதுட்டேன்னு நினைக்கிறேன். கேட் கட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜெல்சி கிரீனும் அவருடைய டீம் மெம்பரும் அங்கே வந்து வர்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அப்போது ஜென்ரல் மேனேஜர் வந்து வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சார்லட் பிளேயருக்கும் செல்சி கிரீனுக்கும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே சார்லட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜெல்சி கிரீனை போட்டு வெளுன்னு விழுகிறாங்க. எடுத்து அதில் வந்து ஷாட் போடலான்னு ஜெல்சி கிரீனை ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆப்போசிட்டாக நடந்துருது. அங்கே பார்த்தீங்கன்னா சார்லட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜெல்சி கிரீனுக்கு அந்த ஷாட்டை போட்டுட்டு அவங்க வந்து வெற்றியை வந்து பதிவு செஞ்சிடுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரூத் அங்கே வராரு. ஜான்சினாவை பார்க்குறாரு. ஜான்சினா நீ ஓல்டு ஜான்சினாவை வந்துட்டேன், நானும் ஓல்டு ட்ரூத்தாக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை வந்து அங்கே பகிர்ந்துக்கிறாங்க. மெயின் ஈவெண்ட் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகிடுது. கோடி ரோட்ஸ் அண்டு ஜான்சினா வெர்சஸ் ட்ரூ மேக்னெட்ரி லோகன் பால். பார்த்தீங்கன்னா 2 டீமுமே பயங்கரமாக தாய்க்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. அங்கே கோடி ரோட்ஸு பார்த்தீங்கன்னா கீழே இழுத்துட்டு போய் ட்ரீ மேக்னெட்ரியை வந்து அட்டாக் பண்ணுவார். அதே மாதிரி ஜான்சினாவும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷிங் மூமெண்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் தள்ளிட்டு போயிடுவார் அவன் லோகன் பாலை. அங்கே ட்ரீ மேக்னெட்ரி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஒரு அவருடைய ஷாட்டை போட்டு கோடி ரோட்ஸை வந்து அங்கே நிலைகுனியம் வச்சுட்டு அவருடைய பெல்ட்டை வந்து அவர் எடுத்துகிட்டு மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து ட்ரூ மேக்னெட்ரியை வந்து பெல்ட்டை கையில் எடுக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு திருப்பத்தை தான் உருவாக்கி இருக்குது ட்ரூ மேக்னெட்ரிக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.